மேக்ஸ் நியூஸ் சுலப சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2022 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 பை மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் 0 less than or equal to x less than or equal to 2π then the value of a naught in the Fourier series இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சப்ஸ்கிரைபருக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோரியர் சீரீஸ் வேறு, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு, ரெண்டு சாப்டர் தனித்தனி சாப்டர் ஒன்றா போட்டு குழப்பிக்கூடாது. இப்போ ஃபோரியர் சீரீஸில் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா a0, an, bn இது மூணும். a0 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தனியாக இருக்குது, an கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தனியாக இருக்குது, bn கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தனியாக இருக்குது. இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் மூணுத்தையும் கொண்டு வந்து ஃபோரியர் சீரீஸ் ஃபார்ம் பண்ணுவோம். சீரீஸ் ஃபார்முலா தனியாக இருக்குது. ஸோ a0, an, bn கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அந்த ஃபோரியர் சீரீஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஃபோரியர் சீரீஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபோரியர் சம்மந்தமாக எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் a0 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா 2022 கேட்டிருக்காங்க. பாருங்கள், a0ஓட வேல்யூ, a0 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா a0 ஈக்குவல் டு 1/π இன்டெக்ரல் 0 to 2π f of x into dx. ஓகே, இப்போ anக்கு ஜஸ்ட்டு இந்த இடத்துல f of x cos nx dx அவ்வளோதான். இப்போ bnக்கு 1/π இதே ஃபார்முலா தான், 0 to 2π f of x sin nx. ஓகே, இப்போது a0க்கு மட்டும் அந்த cos nxஓ sin nxஓ வராதுங்க, அவ்வளோதான். f of x மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ a0 மட்டும் கேட்குறதுனால நம்ம இதை கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த 1/π அப்படியே இருக்கட்டும். இன்டெக்ரல் 0 to 2π லிமிட் அவங்க கொடுத்த லிமிட் அப்படியே போட்டுடுறோம். f of x பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/4 π மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் உள்ளே வந்து 1/4 π மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் dx. ரைட், இந்த 1/4 வெளியே எடுத்துடலாம். அப்போ என்னாகும், 1/4π ஆகிடும். கான்ஸ்டன்ட்டை இன்டர்வல் விட்டு வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் 0 to 2π π மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. ரைட், இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஃபார்முலா இருக்குது நீங்கள் பாருங்கள். இன்டெக்ரல் ax + b ஹோல் பவர் n இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு ax + b ஹோல் பவர் n + 1/n + 1 இன்ட்டு 1/a. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் 1/ன்னு வரும், ப்ளஸ் சி. இங்கே லிமிட் வந்து இருந்தால் ப்ளஸ் சி போட வேணாம், இல்லைனா ப்ளஸ் சி போடணும். ஓகே, ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இன்டெகிரேஷன் ஃபார்முலா நிறையா இருக்குது. இப்போ அதுபடி இங்கே n வந்து 2, இங்கே ஏ கோஎஃபிஷியன்ட் பார்த்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ வந்து -1, அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுறோம். அப்போ என்ன வரும், 1/4π இதோட இன்டெகிரேஷன் அப்படியே எழுதுகிறோம் பாருங்கள், π மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் n + 1. n வந்து இங்கே 2 இல்லையா, அப்போ 2 + 1 3, 3/3 இன்ட்டு 1/a. அப்போ 1/-1. ஸோ நம்ம டேரெக்டாக 1/-1 டேரெக்டாக -1 போட்டிருக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் லிமிட் வந்து நம்ம அவசியம் கொடுத்தாகணும். லிமிட் வந்து 0 to 2π. ஓகே, லிமிட் கொடுக்க மறந்துடக்கூடாது. இப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான், வெளியே எடுத்து ஒன்றா கலெக்ட் பண்ணிடலாம். நியூமரேட்டரில் 1, கீழே டினாமினேட்டரில் 4 3s are 12, 12π இந்த மைனஸ் இருக்கிறதுனால -12π. ஓகே, இன்ட்டு இது இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் π மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப், அதுக்கு லிமிட்டு கான்ஸ்டன்ட்லாம் வெளியே எடுத்துட்டேன், 0 to 2π. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுப்போம் எக்ஸுக்கு. ஸோ 1/-12π இன்ட்டு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் π மைனஸ் 2π ஹோல் க்யூப் மைனஸ் அடுத்து லோவர் லிமிட்டு π மைனஸ் 0 ஹோல் க்யூப். ஸோ மொத்தமாக அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் கொடுத்து ஒரு தடவை எழுதியிருக்கேன், லோவர் லிமிட் கொடுத்து ஒரு தடவை எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது 1/-12π இன்ட்டு இதில் பாருங்கள் π மைனஸ் 2π மைனஸ் π ஹோல் க்யூப் மைனஸ் π மைனஸ் 0π, அப்போ π க்யூப். ரைட், இப்போ -π க்யூப் வந்து -π க்யூப்,
இந்த மைனஸ் வந்து வெளியே வந்துடும். இது ஆட் நம்பர் தானே, மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 1/-12 பை மைனஸ் பை க்யூப், அப்புறம் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் பை க்யூப் இருக்குது. அப்போ நமக்கு டோட்டலாக -1/12 பை, இதை அப்படியே எழுதிட்டேன், இன்ட்டு இங்கே வந்து மைனஸ் பை க்யூபும் -2 பை க்யூப், ரைட். இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதை கட் பண்ணோம்னா 6 × 2 வந்து 12. ஸோ கட் பண்ணோம்னா 6 வருது டினாமினேட்டரில். ஒரு பை வந்து கட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் பை க்யூப் இருக்குது. ஸோ ஒரு பை கட் பண்ணிடுறோம். நியூமரேட்டரில் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பை ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஸோ பை ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் 6 இருக்குது. ஓகே, இதுதான் A0ஓட வேல்யூ. இப்போ இந்த பை ஸ்கொயர் பை 6ன்றது எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள். இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கனாலும் மொத்தமாக லாக் ஆகிடும், தப்பாகிடும். ஆப்ஷன் பி இருக்குது, ரைட். சரி, இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இதே f(x) = e⁴ax ஃபங்க்ஷன் மட்டும் மாற்றுறேன். f(x) = e⁴ax, சேம் இன்டர்வல் 0 to 2 பையில் A0 வேல்யூ கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. இப்போது 4 இயர் சீரீஸில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் பிஜிடிஆர்பிலிருந்து கேட்ட மொத்த ப்ராப்ளமும் தட்டி விட போகிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வந்திருக்கு. இப்போது உங்களுக்கு இன்னும் டஃப்பான இன்டகிரேஷன் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, மொத்த லிஸ்ட்டும் இருக்குது உங்கள்கிட்ட, ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது எல்லாமே. அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. நீங்களும் படித்தது தான். இப்போ மொத்த இன்டெக்ரல் ஃபார்முலாவும் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஃபங்க்ஷன் இங்கே மாற்ற இங்கே இன்டெக்ரேஷன் மாறும். அதுக்கு அந்த இன்டெக்ரேஷன் உங்களுக்கு தெரியணும், இல்லைனா இந்த ப்ராப்ளம் போட முடியாது உங்களால். சிலர் இன்டெக்ரேஷன் கரெக்டாக போட்டுடுறாங்க, தெரியுது அவங்களுக்கு. பட் இந்த லிமிட் சப்ஸ்டியூஷன் சிம்பிளிஃபிகேஷனில் சின்ன தப்பு, ஸ்பீடாக போடுறேன்னு ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா வேறு ஆன்சர் வந்து நிற்கும். அப்படி வர ஆன்சரும் இங்கே 4 ஆப்ஷனில் ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. அதுதான் இதில் ஹைலைட்டு. ஸோ எந்த மாதிரிலாம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு வர ஆன்சர் என்னன்னு பார்த்து ஆப்ஷனாக வைக்கிறாங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி, செட்டு, பாலிடெக்னிக் டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபுல் காம்போவாக வாங்குறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அது வாங்கிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அதை வச்சுக்கலாம். தனித்தனியாக வந்து இப்போ காலேஜ் டிஆர்பிக்கு, பாலிடெக்னிக் டிஆர்பி அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுங்க சார் அப்படின்னு வாங்கிட்டிங்கன்னா குழப்பம் வராமல் நாங்கள் அந்த புக்லெட் மேலே எழுதியிருப்போம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக பிரிச்சுக்கலாம். நீங்களாவே எது இதெல்லாம் வந்து காலேஜ் டிஆர்பி இது, இதெல்லாம் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி இதுன்னு பிரிச்சுக்கலாம், பிஜிடிஆர்பி இதுன்னு பிரிச்சுக்கலாம். காலேஜ் டிஆர்பியில் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, மொத்த காம்போவும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நாங்கள் வந்து உள்ளே நீங்கள் பார்த்து தேடி பார்த்து தான் படிக்கணும்னு அவசியம் இருக்காதுங்க. மேலேயே டைப் பண்ணி இது இந்த சாப்டருக்கு உண்டான மெட்டீரியல் அப்படின்னு புக்லெட்டாக போட்டுரும், சார்ட் வச்சு நீட்டாக வரும். ஸோ நீங்கள் ஃபுல் காம்போ வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா, எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. காலேஜ் டிஆர்பிக்கு, செட்டுக்கு, இப்போ மெயினாக செட்டுக்கு ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அது டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது, அது யோசிக்கவே வேண்டாம். பிஜிடிஆர்பி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. செட்டுக்கு வந்து இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ் படிக்கிறீங்க இல்லையா, அவங்க அந்த பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ் வந்து நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் டிஆர்பி இந்த செட்டெலாம் சும்மா ஜுஜிபி. ஓகே, பாலிடெக்னிக் டிஆர்பி இது ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இப்போ சார் பாலிடெக்னிக் டிஆர்பி கால்ஃபார் வருமானா வரும், அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. அதில் எல்லாமே 1 by 1 போட்டு தான் ஆகணும், ஏன்னா வேக்கண்ட் இருக்கிறதுனால. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.